எல்லோருக்கும் அன்பான வணக்கம். இது ஹாப்பி லைஃப் தனம். நான் உங்கள் தனம். இந்த வீடியோவை பார்க்குற எல்லா பெண்களுக்கும் சீக்கிரமே தாய்மை பாக்கியம் கிடைக்கணும்னு நான் இறைவனை மனதார பிரார்த்திக்கிறேன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் மாதவிடாயான முதல் நாள்ல இருந்து நெக்ஸ்ட் மாதவிடாய் ஆகக்கூடிய நாள் வரைக்கும் உங்கள் வயிற்றில் உருவாகக்கூடிய கருமுட்டை அப்படிங்கிறது எப்படி அது கருவாக மாறுது, என்னதான் நடக்குது நம்மளுடைய உடம்புல அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுடைய பல டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இம்ப்ளான்டேஷன் சக்ஸஸாக நடக்கணும்னா என்ன விஷயங்கள்னா நீங்கள் செய்யணும்னு சொல்லி சில டிப்ஸும் கொடுத்துருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சேனல் ஹோம் பேஜ் பிளேலிஸ்ட் போனீங்கன்னா நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு கருமுட்டை வளர்ச்சி உணர்வுகள் பற்றியும், ஓவலேஷன், ஆஃப்டர் ஓவலேஷன் கருத்தங்கிறதுக்கு என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது, என்ன செய்யணும், இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வீடியோஸும், இண்டோகோஸ், ஸ்பெர்மு, ப்ரெக்னன்சி டெஸ்ட்டு, ப்ரெக்னன்சி டேப்லெட் யூசஸ், ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் வெர்சஸ் பீரியட் சிம்டம்ஸ், ப்ரெக்னன்சி டிப்ஸு, ஃபாஸ்ட் ப்ரெக்னன்சி டிப்ஸு, வேம கருத்தரிக்கிறதுக்கான ஹோம் ரெமெடிஸ் என்ன இருக்குது, பிசிஓடி பிசிஓஎஸ் ரிவர்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருக்குன்னு நான் இப்போ சொன்ன எல்லா டைட்டில்லையுமே கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட வீடியோக்குள்ள ஒவ்வொரு டைட்டில்லையும் இருக்குது. அதில் உள்ள வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும், உங்களுக்கு நிறைய டவுட்டு கிளாரிஃபை ஆகும். ரீசெண்ட் டேஸாக நிறைய சிஸ்டர் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி பாசிட்டிவ் ரிசல்ட் சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நம்ம சேனல் ஹோம் பேஜ் பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வீடியோ நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். நீங்கள் நம்மளோட மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஜாயின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய கமெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தனிப்பட்ட கைட்லைன்ஸ், என்னோட பர்சனல் சில டிப்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மாதவிடாயான முதல் நாள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே கொஞ்சம் பீரியட் ஃப்ளோ அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். 2வது நாள் கொஞ்சம் பீரியட் ஃப்ளோ அப்படிங்கிறது அதிகமாகும். 3வது நாள் திரும்ப கம்மியாகும். 4வது நாள் சிலருக்கு இல்லாமல் இருக்கும். 5வது நாள் லைட்டாக ஸ்பாட்டிங் மாதிரி இருக்கும். இந்த முதல் 5 நாட்களும் இதுதான் நடக்கும். உங்களுடைய கருமுட்டை அப்படிங்கிறது பீரியடான முதல் நாள் எதுவும் ஆகாது. ஆனால் 2வது நாள்ல இருந்து வளர ஆரம்பிச்சிடும். பீரியட் ஆகக்கூடிய அந்த முதல் நாள் மட்டும்தான் உங்களுக்கு கருமுட்டை, வயிற்றுல எண்டோமெட்ரியமோ எதுவுமே இருக்காது. 2வது நாள்ல இருந்து நெக்ஸ்ட் சைக்கிளுக்கு தேவைப்படக்கூடிய எண்டோமெட்ரியமும் கருமுட்டையும் வளர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். உங்களுக்கு பீரியடாக வரக்கூடியதும் அதுதான். அதாவது உங்களுடைய கர்ப்பப்பை உள்சுவர் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவு தடிமன் ஆகும். அதில் கரு வந்துச்சு அப்படின்னா பிடிச்சு வளர வைக்கும். தொடர்ச்சியாக க்ரோத் ஆகிட்டே இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு அதுதான் பீரியடாக வரும். உங்களுடைய முட்டையும் அதே மாதிரி தான். இதுதான் நடக்கக்கூடியது. 2வது நாளில் உங்களுடைய கருமுட்டை கண்ணுக்கு தெரியாத அளவில், அதாவது ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்கன்னா ஒரு 0.2 மில்லிமீட்டர் அப்படின்ற அளவில் இருக்கும். எம்எம் அளவில் இருக்கும். அந்த அளவுக்குள்ள இருக்கும். இப்போ நீங்கள் ஃபாலிகுலர் ஸ்டடி போகிறீங்க, இல்லைன்னா ஏதோ ஐயுஐ அந்த மாதிரி பேசிக் ட்ரீட்மெண்ட் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு லெட்ரோசோல், குளோமிட் இந்த மாதிரி டேப்லெட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டேப்லெட் பற்றி நான் ஆல்ரெடி வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அதை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இல்லைன்னா நம்ம சேனல் ஹோம் பேஜ் பிளேலிஸ்ட் போயிருங்க. அந்த இதில் ப்ரெக்னன்சி டேப்லெட் யூசஸ்னு ஒரு டைட்டில் இருக்கும். அந்த டைட்டிலில் நிறைய டேப்லெட் ஏன் கொடுக்குறாங்க, எதுக்காக கொடுக்குறாங்க, கர்ப்பத்துக்கு எவ்வளோ நாள் ஆகிறதுக்கு அது சாப்பிட்றதுனால அப்படின்னு எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். அதில் போய் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிங்கன்னா கம்பல்சரி ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் நீங்கள் டாக்டருடைய ப்ரிஸ்கிரிப்ஷனோடு வாங்கினாலும் சரி, இல்லை மெடிக்கலில் போய் வாங்கி சாப்பிட்டாலும் சரி, அது எந்தவித சைட் எஃபெக்ட்டும் இருக்காது. அது சத்து மாத்திரை பேபி ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக உருவாக்குறதுக்காக நீங்கள் சாப்பிட வேண்டிய ஒன்று. அந்த மாதிரி டேப்லெட் கொடுப்பாங்க. 2வது நாள்லேருந்து உங்களுடைய கருமுட்டை இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதுவே 9வது நாளில் போகிறப்ப இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதாவது ஒரு 10 mm இல்லை அப்படின்னா 9 mm அந்த அளவில் இருக்கும். 12வது நாளில் உங்களுக்கு 12 mm வந்துடும். இல்லை அப்படின்னா 14 mm கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இப்போ சொல்கிற எல்லா அளவுகளுமே அப்ராக்சிமேட்டட் அளவு தான். உங்களுக்கு ஹெல்த்தியான கருமுட்டை வளருது அப்படின்னாலும், இல்லைன்னா டேப்லெட் யூஸ் பண்ணுறீங்கனாலும் இதை விட டபுள் மடங்கு வளர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஆரோக்கியமான கருமுட்டை உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அதை பற்றி டீட்டெயிலாக நான் வீடியோஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிவிட்டேன். அதை எக் க்ரோத் ஃபுட்டுன்ற அந்த டைட்டிலில் கொடுத்துருக்கேன். நம்ம சேனல் ஹோம் பேஜ் பிளேலிஸ்ட் போய் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சாப்பிட்றீங்க. 13வது நாள் கிட்டத்தட்ட உங்களுக்கு அப்ராக்சிமேட்டடாக 16 mmலேருந்து 18 இல்லைன்னா 20 mm வரைக்கும் வந்திருக்கும். ஒரு சிலருக்கு 15வது நாள் வரைக்கும் உங்களுக்கு 20 mm 21 mm அப்படின்ற அளவுக்கு வந்திருக்கும். இந்த எம்எம் வந்தோன்னா உங்களுக்கு ஓவலேஷன்ற அந்த ப்ராசஸ் நடக்கும். அந்த ஓவலேஷன் சமயங்களில் தான் உங்களுக்கு நிறைய சிம்டம்ஸ் அப்படிங்கிறது உங்கள் உடம்புல தெரிய ஆரம்பிக்கும். பொதுவாகவே நம்ம உடம்புல பீரியட் வர்றதுக்கும் சரி, அதே மாதிரி ஓவலேஷன் நடக்குது, ப்ரெக்னன்சி சிம்டம், இது எல்லாமே உடல் அளவில் நம்மளுக்கு நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஏன்னா உங்களுக்கு 2 ஹார்மோனுடைய சுரப்புனால தான். இந்த
நான் சொன்ன இந்த ப்ராசஸ் வரைக்கும் ஓவலேஷன் வரைக்குமே உங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அப்படிங்கிறது தேவைப்படும். இந்த ஓவலேஷன் நடக்கிறதுக்கு LH ஹார்மோன் சொல்லக்கூடிய லூட்டினைசிங் ஹார்மோன் இருக்குது. அந்த ஹார்மோன் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கருமுட்டை அப்படிங்கிறது ரப்சர் ஆகும். அது ரப்சர் ஆகிறதுக்கு சிலருக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா HSG அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஜெக்ஷன் போடுவாங்க. இதுவே நேச்சுரலாக இருந்தீங்கன்னா நேச்சுரலாகவே நம்மளுடைய உடம்புல சுரக்கக்கூடியதாக இருக்கும். கரெக்டாக அந்த ஓவலேஷன் சமயங்களில் கருமுட்டை அப்படிங்கிறது வெடித்து அந்த சமயங்களில் ஆண் பெண் சேர்க்கையில் இருந்தீங்க அப்படின்னா கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லலாம். ஆண் பெண் சேர்க்கையில் என்ன விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி ஆல்ரெடி நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டேன். அதை நம்ம சேனல் ஹோம் பேஜ் பிளேலிஸ்ட்டில் இன்டர்கோர்ஸ்ன்ற அந்த டைட்டில் இருக்கும். அதே மாதிரி கணவருடைய ஸ்பெர்ம் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஸ்பெர்ம்ன்ற டைட்டிலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த இன்டர்கோர்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு, உங்களுடைய கருமுட்டையும் விந்தனவும் நல்லா இணைச்சிட்டாங்க அப்படின்னா உடனே அடுத்த நாளே உங்களுக்கு ஒரு குழந்தையாவோ கருவாவோ மாறிடாது. கிட்டத்தட்ட 6லேருந்து 7 நாட்கள் எடுத்துக்கிறோம் அது ஒரு நல்ல கருவாக மாறுறதுக்கு. சைகோட் அப்படின்றத சொல்லுவாங்க, இல்லைன்னா எம்ப்ரியோன்னு சொல்லுவாங்க. அந்த சைஸுக்கு வர்றதுக்கு உங்களுடைய ஓவலேஷன் அப்படிங்கிறது இப்போ 15வது நாள் நடக்குதுன்னா 16வது நாளில் உங்களுடைய கருமுட்டையுடைய செல் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது 22 செல் அப்படிங்கிறது இருக்கும். ஆணுடைய விந்தணுக்களில் வந்து 22 செல் அப்படிங்கிறது இருக்கும். குரோமோசோம்னு சொல்லுவாங்க. இதை மரபணுக்கள் அப்படிங்கிறது 2 பேருக்கும் இருக்கக்கூடியதுல இருந்து 2மே கை கால்கள் இது எல்லாமே உங்கள் குழந்தைக்கு டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் குழந்தையுடைய ஜெண்டர் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, அதை டிசைட் பண்ணக்கூடியது ஆணுடைய 23வது ஜோடி குரோமோசோம் அப்படிங்கிறது தான். அந்த குரோமோசோம் வந்து ஆணுகிட்ட இருந்து XY அப்படின்னு 2 குரோமோசோம் இருக்கும். பெண்ணுக்கு வந்து XX சொல்லக்கூடிய குரோமோசோம் இருக்கும். X அப்படின்னா அது பெண் குரோமோசோம், அதுவே Y அப்படின்னா ஆண் குரோமோசோம். ஆணிட்ட இருந்து X குரோமோசோம் வந்துச்சுன்னா பெண் குழந்தையும், இல்லை Y குரோமோசோம் வந்துச்சுன்னா அது ஆண் குழந்தையும் உங்களுக்கு உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி நடக்கக்கூடிய ப்ராசஸ் 17வது நாள் 18வது நாளில் 2 செல் அப்படிங்கிறது 8 செல்லாகவும் 16 செல்லாகவும் மல்டிபிள் ஆகிட்டே இருக்கும். ஆகி குழந்தை உருவாகிறதுக்கு எல்லா ஸ்டார்டிங் ஸ்டேஜும் ஃபுல்ஃபில்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு சைக்கோட்டை எம்ப்ரியோவாக ஃபார்ம் ஆகிடும். இந்த ப்ராசஸ் எல்லாமே உங்களுடைய கருக்குழாய் அப்படின்றதுலே தான் நடக்கும். இந்த கருக்குழாய் அப்படிங்கிறதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வரும். கிட்டத்தட்ட உங்கள் ஓவலேஷன் முடிஞ்சு 1 வாரம் கழிச்சு தான் இந்த இம்ப்ளான்டேஷனுக்காக, அதாவது கருப்பதிதன்னு சொல்லுவாங்க, ஃபெர்டிலைசேஷன் சொல்லுவாங்க, இது வரைக்கும் நடந்த அந்த கன்செப்ஷன் ப்ராசஸ், அதாவது செல் உருவாக்கம் அப்படிங்கிறது. இந்த உருவாக்கம் 1 வார காலம் நடந்துருச்சுன்னா அடுத்தது கருப்பதிதலுக்கு எண்டோமெட்ரியம்னு நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல, அந்த எண்டோமெட்ரியத்தில் பதிகிறதுக்காக உங்களுடைய குழந்தை அப்படின்றவங்க அந்த எம்ப்ரியோவாக இருக்கக்கூடியவங்க கர்ப்பப்பைக்குள்ளே வருவாங்க. கர்ப்பப்பைக்குள்ளே வந்து எம்ப்ரியோவில் பிடிச்சு வளர்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பிடிச்சு வளர்ந்த உடனே உங்களுக்கு சிம்டம்ஸ் அப்படிங்கிறதும் தெரியாது. எப்போ உங்கள் குழந்தை இம்ப்ளான்டேஷன் ஆகுதோ அப்போ தான் உங்களுக்கு ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்கும் உங்கள் உடம்புல. உங்களால் பீரியட் டேட் ஸ்கிப் ஆகிறதுக்கு முன்னாடியே சிம்டம்ஸை உணர முடியுமானா கண்டிப்பாக உணர முடியும். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு உங்கள் குழந்தை கருப்பதிதலில் ஈடுபட்டோன்னே அவங்களுடைய நஞ்சுக்கொடி தான் ஃபார்ம் ஆகும். அந்த நஞ்சுக்கொடி பீட்டா HCGன்னு சொல்லக்கூடிய ப்ரெக்னன்சி ஹார்மோனை சுரக்க வைக்கும். அப்படி சுரக்கக்கூடிய ஹார்மோன் உங்கள் பிளட்டில் கலக்கும், அப்புறம் தான் யூரினில் கலக்கும். பிளட்டில் ஃபர்ஸ்டே கலந்ததுனால உங்களுக்கு நிறைய உடல் மாற்றம் இருக்கும். யூரினில் லேட்டாக கலக்கிறதுனால சிலருக்கு கிட்டில் நெகட்டிவ் அப்படிங்கிறதோ இல்லை அப்படின்னா லேட்டாக பாசிட்டிவ் காமிக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி மாற்றம் இருக்கும், எத்தனை நாட்கள்ல இருந்து ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்றத நான் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இல்லைன்னா நம்ம சேனல் ஹோம் பேஜ் பிளேலிஸ்ட் போய் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ்ன்ற டைட்டில்லையோ இல்லைன்னா டேஸ் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் அந்த டைட்டிலில் பாருங்கள். 22 நாளில் 21 நாளில் 25 நாளில் இந்த மாதிரி மாற்றம் இருக்குன்னு ஒவ்வொரு டேஸ் கணக்குலேயும் நான் தனித்தனி டைட்டிலில் உங்களுக்கு வீடியோஸ் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் சேனல் ஹோம் பேஜ் பிளேலிஸ்ட் பாருங்கள். இந்த மாதிரி நடக்கக்கூடியதில் அதுக்கப்புறம் உங்களுக்கு பீரியட் டேட் ஸ்கிப் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் கார்ட் செக் பண்ணுறப்ப உங்களுக்கு பாசிட்டிவ் காமிக்கும். இதுவே கருமுட்டையும் விந்தனும் இணைஞ்சிருச்சு ஆனால் அந்த ஃபர்டிலைசேஷன் ஒழுங்காக நடக்கலைன்னா உங்களுக்கு இம்ப்ளான்டேஷனும் சக்ஸஸ் ஆகாது. ஒரு சிலருக்கு வந்து ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் எல்லாமே தெரிஞ்சுட்டு ஆனால் பீரியட் வர்றதுக்கு உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதனால தான் உங்களுக்கு பீரியட் வருது. அண்ட் அதே மாதிரி தான் உங்களுக்கு அங்கே ஓவலேஷன்லேயே உங்களுடைய கருமுட்டையும் விந்தனும் மீட் ஆகலை அப்படின்னா அப்பையிலேருந்தே நிறைய பேருக்கு பேக் பெயின், வயிற்று வலி இந்த மாதிரி சிம்டம் அப்படிங்கிறதும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் உங்களுடைய மாதவிடாயான அந்த முதல் நாள்ல இருந்து நெக்ஸ்ட் மாதவிடாய் ஆகக்கூடிய நாள் வரைக்கும் நடக்கக்கூடிய விஷயம். உங்களுக்கு மாதவிடாய் வரப்போகுது அப்படின்னா நீங்கள் மாதவிடாய் ஆகிறதுக்கு ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடியே உங்கள் உடம்புல சிம்டம்ஸ், பீரியட்கான சிம்டம் அப்படிங்கிறது ஹெவி பேக் பெயின், வயிற்று வலி இந்த மாதிரி விஷயங்கள் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் அதுவே குழந்தை உருவாகி
இருந்தாங்கன்னா 22 நாள்ல இருந்தே உங்களுக்கு ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ஓகே, இதுதான் நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இம்ப்ளான்டேஷன் சக்ஸஸ் ஆகுறதுக்கு என்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு பாடி ஹீட் இல்லாமல் இருக்கணும். நான் நேற்று போட்ட வீடியோவில் இதை பற்றி நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அதாவது உங்களுடைய அந்த ஆண் பெண் சேர்க்கை பற்றின வீடியோ தான் நேற்று போட்டது. அதில் போய் பாருங்கள், நல்ல டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதை பார்த்தீங்கனாலே பாடி ஹீட்டை எப்படி ரிடியூஸ் பண்ணுறதுன்னு ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ரெண்டாவது அப்படிங்கிறது அதிக அளவு தண்ணீர் எடுக்கணும். கிட்டத்தட்ட 3 to 4 லிட்டர் வாட்டர் எடுங்க. ஆக்டிவாக இருக்கணும். உங்களுடைய பாடியில் குறிப்பாக உங்களுடைய கர்ப்பப்பைக்கு அதிகப்படியான பிளட் சர்க்குலேஷன் போகணும். நாலாவது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்ஃபெக்ஷன் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கிறணும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக இம்ப்ளான்டேஷன் சக்ஸஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணிடுங்க.